கல்கி 600 crores ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான yet another பிரபாஸ் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி வந்த பிரபாஸ் ஃபிலிம்ஸ் மாதிரி இந்த படம் என்னை டிசப்பாயிண்ட் பண்ணுச்சா இல்லை இந்த படம் எனக்கு ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதிகம் பேசாமல் ரிவ்யூக்குள்ளே போகலாம் வாங்க. ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேக் ஓகே கண்டக்ட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் ரைட்டிங் ஒர்க் ஷாப் அண்ட் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் ஒர்க் ஷாப் ஜூலை மந்த்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் ஷாப்பில் ரைட்டிங் பற்றியும் மேக்கிங் பற்றியும் டீட்டெயிலாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்பில் பேசினதை தாண்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அண்ட் என்னோட வெப் சீரிஸ் நான் டேரக்ட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த செஷன்ஸில் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ஷாப்பாக இது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் பெனிஃபிட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இல்லை இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு ஒர்க் ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் அங்கேயே கேட்டுக்கலாம். ஸோ இப்போ அகைன் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கல்கியோட ஜானர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இது ஒரு டிஸ்டோப்பியன் ஃபிலிம். தமிழ்லையோ இல்லை இந்தியன் சினிமாலையோ இதுக்கு முன்னாடி டிஸ்டோப்பியன் ஃபிலிம்ஸ் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் தான். நம்ம ஊருக்கு இந்த ஜானரே புதுசு. அதுக்குள்ளே மித்தாலஜியை ஆட் பண்ணி ஒரு புதுவிதமான ஒரு ஜானரையே டேரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு பில்டிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. லைக் அவங்க யூஸ் பண்ணுற ஒரு கன்லேருந்து அவங்க போட்டிருக்க ஷூஸ் அண்ட் ட்ரெஸ்ஸு முதற்கொண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது நம்மளுக்கு படம் பார்க்கும் போதே தெரியுது. ஸோ ஓவராலாக ஒரு புது வேர்ல்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஃப்ரேம்லேயும் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸை தாண்டி ஒரு படமாக ஒரு கதையாக ஸ்க்ரீன் பிளேவாக இது நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருனா நம்ம தனித்தனியாக பிரித்து பேசுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு பிரபாஸை எனக்கு பாகுபலிக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்த எந்த படங்கள்லேயுமே பெருசாக வந்து ஒரு லுக்காவோ இல்லை அவரோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லேயே வந்து ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்ததே கிடையாது. சலார் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் மற்றபடி எனக்கு பெருசாக எந்த படமுமே ஒர்க் ஆகலை. பட் அந்த மாதிரி இல்லாமல் கல்கியில் அவரோட லுக்காக இருக்கட்டும் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். சலார்லேயே நிறைய பேர் வந்து அதை சொன்னாங்க. பட் ஸ்டில் எனக்கு சலாரில் கூட அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக ஃபீல் ஆகலை. பட் இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ்க்கு பெரிய ஸ்கோப்பே கிடையாது. நிறைய கேரக்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க. அதில் ஒரு கேரக்டராக பிரபாஸ் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அதுதான் இந்த படத்தோட ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அவருக்கு நிறைய ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறோன்னு சொல்லி தேவையில்லாமல் நிறைய சீன்ஸ் வைக்காமல் கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அப்படியுமே ஃபஸ்ட் ஹாஃபில் வைக்கப்பட்ட ஒரு சில பிரபாஸ் சீன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லவ் சீன்ஸ்லாம் நமக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைனா கூட இன்னும் படம் பயங்கரமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல். ஏன்னா கதையில் பிரபாஸை தாண்டி நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன், கமலஹாசன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. இது இல்லாமல் சர்ப்ரைஸ் கேமியோஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நிறைய பெரிய ஸ்டார்ஸை வச்சு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் நம்ம கரெக்டாக கொடுக்கலனா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இதுக்கு எதுக்குப்பா இந்த ஆர்டிஸ்ட்டை போட்டிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும். அண்ட் அவங்கள படத்தில் வேஸ்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் அப்படிலாம் இல்லாமல் அமிதாப் பச்சனாக இருக்கட்டும், தீபிகா படுகோனேவாக இருக்கட்டும் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. கமலஹாசனுக்கு ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் டைம் இருந்தாலுமே பார்ட் 2ல் அவருக்கு கண்டிப்பாக பெரிய ஸ்க்ரீன் டைம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்ட் 1 பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. ஸோ எந்த கேரக்டருமே வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப அழகாக எல்லா கேரக்டரையுமே வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை வந்து நான் 3Dயில் தான் பார்த்தேன். எனக்கு பர்சனலாக வந்து 3D ஃபிலிம்ஸ் வந்து பெருசாக என்னை எக்ஸைட் பண்ணதே கிடையாது. ஏன்னா 3Dயில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் கலர்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ப்ளீஸிங்கான ஒரு ஃபீலை வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் எந்த 3D படமுமே எனக்கு பெருசாக கொடுத்தது கிடையாது. பட் இந்த படத்தில் என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி சத்யம் தேட்டரில் கொடுத்த அந்த 3D கிளாஸஸில் இருக்க விஷயமா இல்லை படமாகவே அவங்க அதில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் எனக்கு 3D ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒரு நார்மலாக ஒரு 2D படம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீல் இருக்குமோ அதே அளவுக்கு 3Dலேயுமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இந்த படம் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 3Dயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் VFXாகவும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 3Dயில் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவுமே வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். VFX வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு 600 crores செலவு பண்ணியிருக்காங்க ஓவரால் பட்ஜெட். அப்படின்னா எதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரேமை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதுவுமே பேட்சியாக இல்லை,
ஏன்டா தேவையில்லாமல் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வைக்காமல் அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹாலிவுட் ஸ்டைலுக்கு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரொம்ப தைரியமாகவே இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்சஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் வர விஎஃப்எக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்னதான் ஆக்ஷன் கோரியோகிராஃபிலாம் சூப்பராக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது. எஸ்பெஷலி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் ஆஃபில் வரக்கூடிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எதுக்கு இவ்வளோ நேரம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருது, நமக்கு வந்து ஒரு சலிப்பை கொடுத்துருது ஒரு லெவலுக்கு மேலே. ஸோ 3 hours இந்த படத்தோட லென்த் இருக்குது. அதை வந்து ஈஸியாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 hours கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு எங்கேஜிங்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கும். ஏன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்டோரி வந்து அன்ஃபோல்ட் ஆகலை. நீங்கள் அப்போ தான் பொறுமையாக அந்த வேர்ல்டுக்குள்ளே போவீங்க. உங்களுக்கு வந்து பெருசாக இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஃபஸ்ட் ஆஃபில் பெருசாக நடக்கலை. ஆனால் செகண்ட் ஆஃபில் டுவர்ட்ஸ் தி எண்டிங் வர உங்களுக்கு வந்து கதை பார்த்திங்கன்னா பயங்கரமாக சூடு பிடிக்கும். அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா படத்து மேலே ரொம்ப அதிகமாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக கட் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பயங்கரமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறது ஒரு சின்ன தாட். இப்போ கூட எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை மேபி கொஞ்சமாக ட்ரிம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 2 நாள் ஆடியன்ஸோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு கம்மி பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சீனில் நல்லா ஒர்க் ஆனாலுமே ஒரு சில சீன்ஸ்லாம் அது கொடுக்க வேண்டிய ஒரு பஞ்சை வந்து அது கொடுக்க மிஸ் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காட்டுற விஷுவலை எலிவேட் பண்ணுற மாதிரி இன்னும் ஒரு சில சீன்ஸில் வந்து மியூசிக் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆச்சு. பட் நெவர்தலெஸ் நம்ம சந்தோஷ் நாராயணனோட ஒர்க்கை இந்த படத்தில் வந்து கம்மியாலாம் சொல்ல முடியாது. நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இன்னமும் நம்ம நிறைய இந்த மாஸ் கமர்ஷியல் படங்கள் பார்த்ததாலே என்னமோ தெரியல, அந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் லைட்டாக இருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு மகாபாரத்தோட கதை தெரியும், மித்தாலஜி மேலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்குது அப்படின்னா இந்த படம் உங்களை வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணும். பட் அதெல்லாம் தெரியலனா கூட இந்த படம் உங்களுக்கு புரியும், ஒர்க் ஆகும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ட்ரிவியாவாக வந்து பாரு இதை இங்கே இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே பாரு இந்த கேரக்டருக்கு இதுதான் விஷயம், சின்ன சின்ன மெட்டஃபராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கூட நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மித்தாலஜி மேலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கீர்த்தி சுரேஷ் வந்து பார்த்திங்கன்னா புஜ்ஜி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஃபன்னியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நான் இந்த படத்தை வந்து தமிழ் வெர்ஷனில் தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேபி உங்களுக்கு தெலுங்கு தெரியும்னா நீங்கள் தெலுங்கில் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நிறைய இடத்துல எனக்கு ஒர்க் ஆச்சு. சின்னதாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஹை மொமெண்ட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற தாட்டை தாண்டி ஓவராலாக ஒரு ஸ்டோரியாக ஸ்க்ரீன் பிளேவாக இந்த படம் எனக்கு ஒரு ஃபில்மாக அந்த எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு ஒரு டைலமாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன்.